ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் விஜய் சரவணன். இன்னைக்கு வந்து எங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே, ஃப்ரைடே. நாளைக்கு வந்து லீவு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான லஞ்சு. புளிக்குழம்புலாம் வச்சா குட்டி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. குருமா வச்சா மிஞ்சிடும். எப்படியும் நம்ம வந்து வீக்கெண்டில் வந்து நான்வெஜ் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ஸோ அதனால எனக்கு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு குழம்பு, ரசம் வச்சுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிடலான்னு பிளானு. நான் எப்பவுமே வந்து பருப்பு சாம்பாருக்கு வச்சாலும் சரி, இல்லை பருப்பு குழம்பு வச்சாலும் சரி, நல்ல துவரம் பருப்பை ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நான் வந்து குக்கரில் வைப்பேன். 1 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுவேன். அது கூட வந்து இஞ்சி, பூண்டு, தக்காளி, அப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு, நம்ம பருப்பு குக்கர்லேருந்து வெளியில் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பொங்கி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 5 விசில் நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பருப்பு சூப்பராக நல்லா மையாக வெந்துடும். சரி, ஓகே. பருப்பு வந்து ஒரு சைடு வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஸ்டீம்லாம் இறங்கணும். இதுக்கிடையில் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பீன்ஸ் பொரியல் ஆல்ரெடி வச்சாச்சு, சாதம் வச்சாச்சு. இனி எனக்கு ஒரே ஒரு பாக்கி இருக்குது, என்னென்னா ரசம் வைக்கணும். ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புளி வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான். தண்ணி ஊற்றி அது ஒரு சைடு ஊறட்டும். இப்போ இந்த ரசத்துக்கு வந்து நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். என்ன பவுடர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹோம்மேடு ரசப்பொடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து தனியா வந்து நான் வறுத்துக்கிறேன். இது வறுத்து ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எப்பவும் போல் ரசத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம்? பூண்டு, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிப்பாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு வந்து மல்லி வந்து ஆறிடுச்சு. ஸோ இது கூட நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. சீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சமாக, பச்சை மிளகாய், மிளகு, பூண்டு, இதெல்லாம் வந்து பல்ஸ் மோடில் விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ரசம் வந்து தாளிக்கிறது வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பேன். கொஞ்சம் நாளாக வெயிட் லாஸ்ன்னு சொல்லி டயட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறனால நம்ம வந்து மற்ற ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி வந்து கீ, பட்டர், கோகோனட் ஆயில், இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய், நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நல்லா புளியும் ஊறிடுச்சா, இப்போ நம்ம புளியை வந்து வடிகட்டிட்டு பழமான தக்காளி எடுத்து வச்சு ரசம் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஸோ ரசத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் எடுக்கிற தக்காளி, அதோட ருசி தான். இப்போ தக்காளியெல்லாம் கரைச்சாச்சு. மிக்ஸி ஜாரையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு, ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அதையே ஃபஸ்ட்டு வந்து கரைச்சி சால்ட்லாம் போட்டு செக் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுட்டு கொத்தமல்லியை போட்டு, இப்போ நம்ம ரசத்துக்குரிய அந்த தண்ணி ரெடி ஆகிடுச்சு. பேரலாக ரசப்பொடியும் ரெடி. தேங்காய் எண்ணெயில் நம்ம எப்பவும் போல் தாளிக்க போகிறோம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு, நம்ம புளி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபெனுக்ரீக், அதாவது வெந்தயம் ஒரு 4-5 பீஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நுணுக்கி வச்சுருந்த பொடியெல்லாம் போட்டு கருக விட்டுறாதீங்க. அதை நல்லா லைட்டாக வந்து சாட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நீங்கள் வச்சுருந்த ரசத்தை தூக்கி ஊற்றி, நுர கட்டின உடனே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி முதல்ல அடுப்பு ஆஃப் பண்ணி ரசத்தை மூடிடணும். அப்படியே அந்த மனம் வந்து எங்கேயுமே போகாது, பாத்திரத்துக்குள்ளே இருக்கும். எப்போ நீங்கள் ரசத்து மூடியை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த ரசம் மணக்கும். ஸோ இப்படி தான் நான் ரசம் வைப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டு சமையல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பு ஸ்டீம் இறங்கிடுச்சு. இதை தாளிக்கணும். சின்ன வெங்காயம் போட்டு பருப்பு தாளித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சால்ட்லாம் போட்டுட்டு நம்ம குக்கரில் வெந்த பருப்பை நல்லா மசிச்சு, நான் இன்னைக்கு கட்டி பருப்பு வைக்கல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் நீட்டி வச்சுட்டேன். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதாங்க. கொதிச்ச உடனே நம்ம இறக்கி பாத்திரம் மாற்றி வச்சிட்டோம்னா குட்டீஸ் மதியம் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு வாட்டமாக இருக்கும். எங்கள் வீட்டு சிம்பிள் லஞ்ச் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சு கொடுத்தீங்க உங்கள் குட்டீஸ்க்குன்னு? டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.